அன்பர்களே, இளைஞர் வளனாருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்பதை படம் பிடித்து காட்டுகிறார் வீரமாமுனிவர். அதனிலே ஒரு காட்சியை இன்று நாம் காணவிருக்கின்றோம். மிக அருமையான பண்புடையவராக வளனார் வழங்குவதை இதன் மூலமாக நாம் அறிய முடிகிறது. அன்பு வாய்ந்த உயிர்நிலை அகதியில்லார்க்கு என்புதோல் உடல் போர்த்தது என்று அன்பு உரை இன்பு தோய்ந்த நிலையென தான் இவன் துன்பு காய்ந்த உயிர் துணை ஆயினான் என்று பாலமாட்சி படலத்திலே வளனாரை பற்றி வீரமாமுனிவர் அழகாக கூறுகின்றார். சொல்லுக்கு சொல் பொருள் சொல்ல வேண்டுமென்றால், ஒருவருக்கு வாய்ந்த உயிர் உடலில் நிலைத்திருக்கும் அடையாளம் அவ்வுயிர் காட்டும் அன்பே ஆகும். அன்பு இல்லாதவர்க்கு அவ்வுடல் எலும்பின் மீது தோலை போர்த்திய பொதியே ஆகும் என்று சூசை உணர்ந்து, அன்பு தங்கம் இன்பம் தோய்ந்த நிலையம் போல இவ்வுலகத்திலே துன்பத்தால் வாடிய உயிர்களுக்கெல்லாம் தானே உறுதுணையானான். சுருக்கமாக சொல்வதென்றால், அன்புடைய மனிதரே உயிருள்ள மனிதர். அன்பு அற்றவர் எலும்பை தோல் போர்த்திய மூட்டை போன்றவர். சூது இதனை நன்கு உணர்ந்திருந்தார். அதனால் அன்பிற்கு இருப்பிடமாக வாழ்ந்தார். துன்புற்ற உயிர்களுக்கெல்லாம் துணையாக திகழ்ந்தார். அன்பு வாய்ந்த உயர்நிலை அகதியிலார்க்கு என்பு தோளுடல் போர்த்ததன் அன்புரை இன்பு தோய்ந்த நிலையென தான் இவன் துன்பு காய்ந்த உயிர் துணையாயினான் என்று வீரமாமுனிவர் வளனாரை விவரிக்கின்றார். அவருடைய வாழ்க்கையிலே எளியவர்களுக்கு, துன்புற்றவர்களுக்கு எப்படி அன்பு காட்டினார். அன்பு காட்டுவதே எல்லாவற்றிலும் உயர்ந்த உயர்ந்த நிலை என்று காட்டுகிறார். திருக்குறளுடைய வாசனை இதிலே கமழ்வதை நாம் எல்லாரும் அணிவோம். வாழ்க.